சூப்பரான நண்டு கிரேவி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம நண்டு வாங்கி இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 முறை நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். பொரிட்டுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கட்டுன்னு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதங்கினோடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கழுவி வச்சுக்கிற நண்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி வந்தவுடனே ஒரு 5 நிமிஷம் வெந்தவுடனே அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தவுடனே தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு விட்டுடலாம். அதை அப்படியே தட்டு போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வெந்த உடனே அது தனி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா சிம்மிலேயே நல்லா விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டுன்னு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் அது வரைக்கும் போதும். நம்ம தேங்காய் ஊற்றிக்கிட்டு இல்லைன்னா ஒரு மாதிரியாக திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கொதித்த உடனே நல்லா இந்த மாதிரி நண்டுலாம் வெந்துடும். இது வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம தோசைக்கு, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கோல்ட் ஆகிட்டு இருந்தால் அது கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு.